உங்க வழி என்ன வழி தெரியுமா? ரோட்ல போற வழி இல்லையா, உங்க பாதை மலையில இருக்க பாதை. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ரோட்ல போற பஸ் எல்லாம் தெரியாது, ஆனா மலையில ஏற பஸ் ஏறிடுச்சுடா, டே அங்க ஏறிடுச்சுடா, டே 2வது ரவுண்டுக்கு போயிருச்சுடா. உங்க பாதையில நீங்க ஏறுறது எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 49:11. மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், மலைகள் எல்லாம் எந்தன் வழிகளாகும், என் பாதைகள் உயர்த்தப்படும். உங்க வழி என்ன வழி தெரியுமா? ரோட்ல போற வழி இல்லையா, உங்க பாதை மலையில இருக்க பாதை. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ரோட்ல போற பஸ் எல்லாம் தெரியாது, ஆனா மலையில ஏற பஸ் ஏறிடுச்சுடா, டே அங்க ஏறிடுச்சுடா, டே 2வது ரவுண்டுக்கு போயிருச்சுடா. உங்க பாதையில நீங்க ஏறுறது எல்லாருக்கும் தெரியும். உங்க பாதை மலையில இருக்கிற பாதை. இனி உங்க வளர்ச்சி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்க பாதை எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நான் என்ன Dress போடுறேன்றது என் எதிரி வரைக்கும் தெரியும். கை தட்டுங்க அவருக்கு. உங்க பாதை தரையில போற பாதை இல்ல, உங்க பாதை மலையில போற பாதை. அதனால எல்லாருக்கும் தெரியும். ஆமா, யாரெல்லாம் உங்களை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கள பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பாரு. பாரு, நீ பார்த்து தான் ஆகணும். இன்னைக்கு வயலட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான் பாரு, ஹேர் ஸ்டைல பாரு, எல்லாம் பண்ணி அழிக்கணும்னு நினைச்சேன் எப்படி மேலே போயிட்டு இருக்கிறான் பாரு. மலைகள் எல்லாம் எந்தன் வழிகளாகும், என் பாதைகள். ஐயோ வயிறு எரியுது, வயிறு எரியுது. அதுக்கு தானே காட்டுறது. அப்படின்னு என்னன்னு அர்த்தம்? இனிமே உங்க பாதையில ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்க எதிரிக்கு முன்னாடியே எல்லாரும் பார்க்குற மாதிரியே செய்வார். அதுக்கு பேர் தான் உன் சத்துருக்கள் மத்தியிலே உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும். நீ ரோட்ல நடந்தினா நீ நடக்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால உன்னை மலை மேல நடக்க வைக்கிறாராம். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. நான் சொல்லுவேன், நீ கிறிஸ்துமஸ்க்கு எடுத்த ட்ரெஸ் கூட என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு காலையில் நான் என்ன ட்ரெஸ் போட்டு நீ பார்த்து ஆகணும். ஏன்னா என் பாதை மலை மேல இருக்கிற பாதை. உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் தே வில் வாட்ச். ஓ, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தே வில் வாட்ச். அதனால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்கள் வேஸ் ஆர் க்ளோரியஸ் வேஸ். அதாவது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அவர் ஃபோக்கஸ் பண்ணி காட்டிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உங்கள் கண்ணுக்கு கொண்டே வரமாட்டார். அதனால் அவங்க மட்டும்தான் சந்தோஷப்பட்டுவோம். ஆனால் நம்ம வந்து என்ன செஞ்சாலும் நம்ம சந்தோஷப்படுவோம். The people also will hear. ஆமாம், உங்களுக்கு புரிய வைக்கிறக்காண்டி சொல்கிறேன். மலையில் நடக்கிறதா என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு உங்கள் வீட்டுக்கு தெரியும், அவ்வளோதான். நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு இன்றைக்கி கோயத்தில் தெரியும். இன்றைக்கி மதியம் சாயந்தரம் தெரிஞ்சிடும். இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணுறோன்னு தெரிஞ்சிடும். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம பாதை மலை மேலே இருக்கிற பாதை. மலையில் இருந்தால் மலை மேல் இருக்கிற பட்டணம், அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சுச்சு. கையை தட்டுங்க. மறைந்திருக்க மாட்டாது, மறைந்திருக்க மாட்டாது. சொல்லுங்க. மலைகள் எல்லாம் வழிகளாகும், என் பாதைகள் உயர்த்தப்படும், வாலாக்காமல் என்னை. நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உங்க பாதை வந்து உயரமான பாதை. நீங்க அவரை மட்டும் நம்புனீங்கன்னா நான் சொல்றேங்க, உங்க சத்துருக்களுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு சாப்பாடே இருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் என்ஜாய் பண்ணி ப்ரீச் பண்ணுறேன், நான் என்ஜாய் பண்ணி வாழ்கிறேன், நான் என்ஜாய் பண்ணி ட்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா என் பாதை மலை மேல் இருக்கிற பாதை. ஹல்லேலூயா. எல்லாரும் they will watch. உங்கள் உயர்வு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் சார், எல்லாருக்குமே தெரியும்.